உயிர்மெய் எழுத்துக்கள் பாரஹ்படி ஹிந்தியில் வா எழுத்து எழுதி பார்க்கலாம். வா எழுத்து ஹிந்தியில் ஏபிசிடியில் நம்ம டி எழுத்து எழுதுவோம்ல, அதே போல் எழுதினாலே போதும். வா வா எழுதுகிறப்ப வானா டி போட்டு மேலே கோடு போட்டோம்னா வா. வா துணை எழுத்து எழுதுகிறப்ப டி போடணும், பக்கத்தில் ஒரு கோடு எக்ஸ்ட்ரா போட்டோம்னா வா. நம்ம துணை எழுத்து மாதிரி ஹிந்தியில் கோடு போட்டாலே வா. அடுத்து வி எழுதுகிறப்ப வானா போடணும், மேலேருந்து லெஃப்ட் சைடு போட்டால் வி. வி நெடில் எழுதுகிறப்ப வானா போடணும், மேலேருந்து ரைட் சைடு போட்டோம்னா வி நெடில். ஊ எழுதலாம், வானா போடுங்க, கீழே முட்டை போட்டு லெஃப்ட் சைடு எழுதிட்டிங்கன்னா ஊக்குரில். ஊ நெடில் எழுதலாம், டி ஏபிசிடி எழுத்து டி எழுதிட்டு முட்டை போட்டு ரைட் சைடு எழுதிட்டோம்னா ஊ நெடில். அடுத்து ப்ரூ வானா டி போட்டுக்கணும், கீழே ஒரு சி எழுதிட்டிங்கன்னா ப்ரூ ப்ரூ. அடுத்து வே ஒத்த கொம்பு ரெண்டு கொம்பு எல்லாம் இருக்கும், ஒரே எழுதுனா டி எழுத்து எழுதி கோடு போட்டு மேலே கொம்பு போட்டாங்கன்னா வே. வை ஐ வந்ததுன்னா ரெண்டு கொம்பு ஞாபகம் வச்சுக்கணும், வானா எழுதிட்டு கோடு போட்டு மேலே ரெண்டு கொம்பு வை. ஓ ஓ சவுண்டு வருதுனாலே டி எழுத்து எழுதிட்டு கோடு போட்டு மேற்கோடுக்கு மேலே ஒரு கொம்பு அந்த ரெண்டாவது கோடை தொட்டு போடணும். ஓ வௌ வானா போடணும், கோடு போட்டு மேற்கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ரெண்டாவது கொம்பில் ரெண்டு கொம்பு, ரெண்டாவது கோடில் ரெண்டு கொம்பு போட்டோம்னா வௌ. வம் வகம் வானா போடணும், மேற்கோடு போட்டுட்டு புள்ளி வச்சிட்டோம்னா வம். வானா போடுங்க, மேற்கோடு போட்டு சைடில் ரெண்டு புள்ளி வச்சிட்டிங்கன்னா வக. பாதி எழுத்து ஹாஃப் லெட்டர் யூ எழுதணும்னா முட்டை மட்டும் போட்டால் யூ, இல்லை ஏபிசிடி எழுத்து மட்டும் டி எழுதிட்டு இப்படி போட்டோம்னா यू। अच्छा, आप सबसे मिलकर बड़ी खुशी हुई, धन्यवाद।